ஷேர்பாட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் 20th ஜானுடைய சப்போர்ட்டட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னியோடைய பிரைஸ் ஆக்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். நேற்று சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி இந்த ட்ரெண்ட் லைனு. ஸோ மார்க்கெட் வந்து இதை வந்து மார்னிங்லேயே வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனு. இந்த ஜோனில் தான் மார்க்கெட் வந்து இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. அடுத்த ஒரு 3 to 4 hours வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு ரைஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அகைன் இந்த இடத்துல வரும்போது திருப்பியும் மார்க்கெட்டில் ஒரு செல் ஆஃப் லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல் ஆஃப் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸில் ஒரு பெரிய செல் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நான் பார்க்குற ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா எந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகலாம்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ மார்க்கெட்டுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகணும் அப்பர் சைடில். அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனாலும் நமக்கு வந்து ஹையர் ரைஸ் ஹையர் லோ ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்து ஹையர் லோ மட்டும் தான் ஃபார்ம் ஆச்சு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, அதுதான் இந்த இடத்துல ரிஜெக்ஷனுக்கான காரணம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு டபுள் பாட்டம் வந்து ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வரும்போது ரைஸ் ஆயிருக்கு, அதே இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது இப்போ ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்னன்னா இந்த டபுள் பாட்டம் ஃபார்மேஷன்ல ஹையர் ரைஸ் ஹையர் லோ ஸ்ட்ரக்சர் அகைன் ஃபார்ம் ஆகணும். இப்போ இந்த லோ நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா மினிமம் வந்து இதை பிரேக் அவுட் ஆனாலும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஆகும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25,900 இருக்கும். ஸோ இதை பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்ல வந்து ஒரு அப்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லயோ இல்லை இதை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழவும் போகலாம். இதை எப்போ பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னா குளோபல் மார்க்கெட் எல்லாம் வந்து ஒரு பெரிய செல் ஆஃப் இருக்கணும். எஃப்ஐ வந்து ஒரு 3000 கோடி 3500 கோடிக்கு மேல செல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இதை பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு வந்து எது சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னா இந்த ஜோன் தான் வந்து சப்போர்ட் லெவலா இருக்கும், இந்த 400ல இருந்து 500 லெவல். ஸோ இந்த ஏரியா வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோடைய ஐ வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் டவுன் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ 25,700 லெவலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாளைக்கு எக்ஸ்பைரி டே வேற. ஸோ கால் அண்ட் புட் வந்து எங்கே அதிகமாக ரைட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எப்படி இருந்தது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதிகமான புட் ஆப்ஷன் வந்து 25,500 இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 1.66 கோடி கான்ட்ராக்ட் வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டுக்கு இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கால் ரைட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 25,800 இருக்கு. இதுல வந்து கான்ட்ராக்ட் வந்து 1.7 கோடி கான்ட்ராக்ட் ரைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 25,700 வந்து பார்த்தீங்கன்னா 1.44 கோடி கான்ட்ராக்ட் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரைஸ் செக்ஷன்லேயும் பார்த்தோம் 25,700 இந்த கேப் டவுன் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த இடத்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே தான் வெஸ்டர்ன் ஜோனாகவும் இருக்கு. ஸோ பிசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கு, 0.7 இருக்கு. குளோபல் மார்க்கெட் இப்போ எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா ஏஷியா மார்க்கெட் எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கு. நிஃப்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.2 பிளஸ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டு டேரிஃப் போடுவேன்ற அந்த இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரம்போடைய டேரிஃப் இந்த கிரீன்லேண்ட் ஆக்குபை பண்ண போறேன், யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலையோ அவங்களுக்குலாம் வந்து நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டோ ஜோன்ஸ் ஃபியூச்சர் இப்போ வந்து 0.72% வரைக்கும் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இயர்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஷியன் மார்க்கெட்ல நம்மளுடைய மார்க்கெட் மட்டும்தான் ஒரு 2.58% வந்து டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லா மார்க்கெட்டுமே வந்து பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பட்ஜெட்ல வர அனௌன்ஸ்மெண்ட்டும் ரெப்போ ரேட்டோடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து நமக்கு மானிட்டரி பாலிசியில இருக்கு பிப்ரவரி மந்த். இது ரெண்டும் வந்து மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணும். ஈர்னிங்ஸை பொறுத்தவரையும் மிக்ஸ்டாக தான் வந்திருக்கு. அந்த ஈர்னிங்ஸ் டீடைல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி கரன்சி இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய ஐஎன்ஆர் டு யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு 0.04 பைசா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 0.04% ஒரு 4 பைசா வந்து அதனுடைய வேல்யூவேஷன் அகைன் இழந்திருக்கு. இன்னைக்கு மார்னிங் வந்து அது பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு, பட் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எஃப்ஐடிஏ டேட்டா பார்த்தீங்கன்னா எஃப்ஐயோடைய செல்லிங் வந்து 4,000 கோடியில இருந்து இப்போ ஒரு 3,200 கோடி லைட்டாக வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இது இன்னும் ஒரு 1,500 crore வந்தது அப்படின்னா மார்க்கெட்ல ஒரு அப்பர்ட் மொமெண்டமை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் இல்லை டவுன்ஃபால் தான் மார்க்கெட்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளோ நெகட்டிவா போறதுக்கு ஒரு டாப் 3 நம்மளுடைய வெயிட்டேஜில் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ, அதுக்கப்புறம் ரிலையன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் டவுன்ஃபால் கொடுத்தது அப்படின்னா மார்க்கெட்டில் கண்டிப்பாக டவுன்ஃபால் தான் வரும். ஏன்னா அவங்களோட வெயிட்டேஜ் வந்து இந்த 3 கம்பெனி சேர்த்தாலே வந்து 25 to 30% இருக்கும். இப்போ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து இறங்கியிருக்கு.
இதோட ரிசல்ட் வந்து ரெவன்யூலாம் வந்து 10% டபுள் டிஜிட் growth கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால ரிலையன்ஸோடைய ஷேர்ஸ் வந்து இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு மாடரேட்டான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதில் 2% கிட்ட டவுன் ஆயிருக்கு. HDFC பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரெவன்யூ 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நெட் ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஹெவி வெயிட்ஸ் இறங்குனதுனால இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு 0.4% வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு என்னென்ன கம்பெனி ரிசல்ட்ன்றதை பார்க்கலாம். அதை நான் வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். ஸோ 20th வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா பர்சிஸ்டன்ட் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கணும். நியூடைட் பிரைட்ஸ் இருக்கு, SRF இருக்கு, ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து நாளைக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், குஜராத் கேஸ். ஸோ இதெல்லாம் வந்து டாப் கம்பெனிஸ். நான் லிஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் வந்து டெலிகிராம் குரூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணீங்க. ஏன்னா டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்யூ.